நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். நீங்கள் ஒரு வீட்டில் வாடகையில் இருக்கீங்கன்னு வைங்க. அந்த வாடகை உங்களுக்கு விட்டுருக்கார் இல்லையா, அந்த ஓனர், அவர் நல்ல நிலைப்பாட்டில் இருக்காருன்னு வைங்க சார். நல்ல பலமான ஒரு ஆளுன்னு வைங்க. பொருளாதார வளர்ச்சியில் நல்ல பலமாக இருக்காருனாக்கா உங்களுக்கு எல்லா அடிப்படை தேவைகளும் அந்த வீட்டில் கிடச்சிடும் இல்லையா. உங்களுக்கு எல்லா வசதிகளும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வசதிகள் கண்டிப்பாக இருக்கும் சார். அப்போ அந்த வீட்டினுடைய ஓனரு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காருன்னு வைங்க. அவரே பல பிரச்சனையில் இருக்காருனாக்கா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் சார், ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு ஒரு தசா நடக்குதுன்னு வைங்க. அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம், வீடு கொடுத்தனுடைய வீட்டு அதிபதி நன்றாக பலம் பெற்று இருக்கணும் சார். நல்ல நிலையில் பலம் பெற்று இருந்தால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையே வழங்கும் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்கு இல்லையா, அந்த 12 கட்டங்களிலையும் இந்த 9 கிரகங்கள் வியாபித்து இருக்கும் இல்லையா. அந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதியாக இருக்கும். இதில் பாருங்க, ஒரு வீடு கொடுத்தவனுடைய நிலைப்பாடை வச்சு தான் இவர்களுடைய தசாநாதனையே நம்ம கணிக்க முடியும் சார். ஒரு தசா நடக்குதுன்னா அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலைப்பாடில் இருந்தால் தான் அந்த தசாநாதனே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். தசாநாதனே ஒரு வீட்டில் இருக்காருனாக்கா அந்த வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த விதத்துலையும் அந்த தசாநாதன் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கா சார். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகள் தாண்டவமாடும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. அப்போது ஒரு 12 ராசிகளில் தான் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்கள் தசாநாதன் இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ நீங்கள் தனுசு லக்னம்னு வைங்களேன். நீங்கள் தனுசு லக்னமாக இருந்து அந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்றுட்டாருன்னு வைங்க, மகர ராசியில் நீச்சம் பெற்றுட்டாருன்னா, அப்போ தனுசு லக்னத்தினுடைய அதிபதி லக்னாதிபதியே நீச்சம் பெற்றுட்டாரு, ப்ளஸ் அவரே உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் வருவார். அப்போ சுகஸ்தானாதிபதி ப்ளஸ் லக்னாதிபதியை நீச்சம் பெற்றா இவர்கள் தன்னம்பிக்கையே இருக்காது சார். இவர்கள் மற்றவர்களை சார்ந்து தான் வாழ்வாங்க இல்லையா. அப்போ இந்த குரு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி இல்லையா. அப்போ இதில் பாருங்க, இந்த குரு மகர ராசியில் லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கணும் சார். அந்த வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலைப்பாட்டில் இருக்கணும். அந்த மகர ராசியில் அமர்ந்த லக்னாதிபதி, தனுசு லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த அந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் எந்த விதத்திலேயாவது துலா ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கணும். உச்சம் பெற்றிருந்தால் அந்த குரு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றது ஒரு ரூல் சார். அது மட்டுமல்ல, அல்லது ஒன்று இந்த சனி பகவான் உச்சதாரையில் துலா ராசியில் அமர்ந்திருக்கணும், அல்லது இந்த சனி பகவான் ரிஷப ராசியில் போயிட்டு சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் சார். ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் சேர்ந்து இந்த சனி பகவான் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் வீடு கொடுத்தனுடைய நிலைப்பாடு வச்சு தான் நம்ம சொல்லணும். குரு நீச்சமாயிட்டார், அதனால் இவருக்கு தன்னம்பிக்கை இருக்காது, இவர் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார், சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் தாயாருடைய அனுகிரகம் கம்மி, இவருக்கு எந்த விதத்திலையும் தாய் சார்ந்த உறவுகள் சில பிரச்சனைகளை கொடுக்குன்றது சொல்லிடலாம் இல்லையா. ஆனால் இந்த நிலைப்பாடில் குருவுக்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்கிரனுடன் ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் அமர்ந்தோ அல்லது சனி பகவான் உச்சம் பெற்ற துளாராசியில் அமர்ந்தோ நீங்கள் இப்படி பலன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மொத்தமே மாறுபட்ட பலனாக இருக்கும். ஒன்று கூட நீங்கள் சொல்கிறது பலிக்கவே பலிக்காது. உச்சம் பெற்ற அந்த சனி பகவான் வீடு கொடுத்த அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உச்சதாரில் அமர்ந்து இவருக்கு தசாகாலம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும் சார். குரு தசையில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய அது பணபரஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு.
அதில் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு தசை பொற்காலம் இவர்களுக்கு 16 வருடமும் மிகப்பெரிய யோகத்தை லக்னாதிபதி தசையில் அனுபவிப்பார் சார் இவர். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் சார் ஒரு ஜாதகம். அதற்கடுத்து நீங்கள் ஒரு துலா லக்னமாக இருக்கீங்கன்னு வைங்க. துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதியும் 7ஆம் வீட்டதிபதியும் அந்த செவ்வாயாக வருவார் இல்லையா? அப்போ அந்த செவ்வாய் போயிட்டு அந்த கடக ராசியில் போயிட்டு நீச்சம் பெற்றிருக்கார். இப்போ இவருக்கு செவ்வாய் தசை நடக்க போகுதுன்னு வைங்க. என்ன பலன் சொல்லுவீங்க? 2ஆம் வீட்டதிபதி ப்ளஸ் 7ஆம் வீட்டதிபதி நீச்சம் பெற்றால் குடும்பம் அமையாது, மனைவி அமையாது, குடும்பம் பாதிக்கும், கல்வி பாதிக்கும், பணபரஸ்தானம், பணம், தனம் இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிடலாம் இல்லையா? பணத்துக்காக போராடுவார்னு சொல்லலாம். குடும்ப சூழ்நிலையில் சில பிரச்சனைகளை தூண்டி விடுன்னு சொல்லிடலாம். அப்போ குடும்பமே அமையாதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? 7ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டை குடும்ப ஸ்தானம் நீச்சம் பெற்றால் குடும்பம் அமையாதுன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் இவர்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல கல்வி எல்லாம் அமர்ந்திருக்கும் இவர்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று அந்த கடகராசிலேயே அமர்ந்திருக்கார் இல்லையா? அதற்கடுத்து பாருங்கள், அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் அழகாக மீன ராசியில் அமர்ந்திருக்கார். மீன ராசியில் சந்திரன் அமர்வு பெற்றது மட்டுமல்லாமல் அந்த சந்திரனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சூரியனும் அமர்ந்திருக்காருன்னு வைங்க. அப்போ இது பௌர்ணமி யோகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் இல்லையா? அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கார் சார். பௌர்ணமி யோகத்தில் அப்படியே ஜொலிக்கிறார். அப்போ எப்படி செவ்வாய் தசை வருஷம் இவருக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும்? கொடுக்கவே கொடுக்காது. செவ்வாய் தசை வந்ததுன்னா தான் சார் இவருக்கு மிகப்பெரிய யோகமே இவர்களுக்கு கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு செவ்வாய் தசை வரும் காலங்களில். ஏன்னா அந்த வீடு கொடுத்த அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் அப்படியே சும்மா மிளறார் சார். இப்படிப்பட்ட யோகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் இவர்களுக்கெல்லாம். இப்படிப்பட்ட அமர்வுகள் இருக்கணும் ஜாதகம். அப்போ செவ்வாய் நீச்சம் பெற்றுட்டாரு, இவருக்கு வந்து குடும்பம் அமையாது, கல்வி அமையாது, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் வராது இப்படிலாம் சொன்னீங்கன்னு வைங்களேன், ஒன்று கூட பலிக்காது. வீடு கொடுத்தனுடைய வலிமையை பார்க்கணும். வீடு கொடுத்தன்னு பலம் பெற்றிருக்காரா? அப்படி இருந்தாக்கா மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம். அதற்கடுத்து இன்னொரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மகர லக்னம், மகர லக்னாதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்துல போயிட்டு பகை ஆயிட்டார்னு வைங்க. சூரியனுடைய வீடு சிம்ம ராசியில் போயிட்டு பகை ஆயிட்டார், பகை பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு லக்னாதிபதி 8இல் மறைவது என்பது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கின்றது ரூல். வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை நிச்சயம் கொடுக்கும் இல்லையா? அந்த ஜாதகர் இவரே தேடிப்பார் கூட சொல்லிக்கலாம். ஆனால் இவருக்கு பாருங்க, அந்த சனி தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது சார் இவருக்கு. எப்படின்னு கேளுங்க. சனி பகவானுக்கு வீடு கொடுத்த அந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சார். மேஷ ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே புதன், கூடவே சுக்கிரனும் அமர்ந்திருக்கார். அந்த மேஷராசினுடைய அதிபதி ரிஷபராசியில் செவ்வாய். அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சூரியன் உச்சம் பெற்று புதனும் அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருக்கு பாருங்க, அந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் பாருங்க அழகாக அந்த தனுசு ராசியில் அமர்ந்து அந்த சூரியனை பார்க்குறார் சார். 5ஆம் பார்வையா சூரியனையும் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதற்கடுத்து சனி பகவானை வீடு கொடுத்தவன் தானே சூரியன். உச்சதாரில் இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்வை, ஆட்சி பெற்ற குரு பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானையும் பார்க்குறாரு சார். எப்படிப்பட்ட யோகம் நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ இந்த மகர லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி சனி பகவானே வருவார். அப்போ படிப்பை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணும் இல்லையா? அவருக்கு 8ஆம் இடத்தில் மறைந்தால் படிப்பை வந்து கெடுக்கணும். ஆனால் இவர் வந்து 1 டிகிரி இல்லை 2 டிகிரி வாங்கியிருக்காரு. மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன். ஏனென்றால் அந்த 9ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய மகர லக்னத்திற்கு 8ஆம் வீட்டதிபதி அது சூரியன் போயிட்டு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் அமர்ந்து, கூடவே புதனும் அமர்ந்து, கூடவே சுக்கிரனும் அமர்ந்து, அந்த 3 கிரகங்களையும் அந்த ஆட்சி பெற்ற குரு பார்வை பெறுது பாருங்க. அற்புதமான பார்வை சார். அதற்கடுத்து பாருங்கள், அந்த சனி பகவானே 2ஆம் வீட்டதிபதி சனி பகவானும் வருவார், லக்னாதிபதியும் சனி பகவானும் வருவார். அவர் பாருங்க 8ஆம் வீட்டில் போய் மறைந்த அந்த சனி பகவானையும் குரு பார்வை செய்யும் போது
இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார். இந்த சனி தசையில் 19 வருடம் மிகப்பெரிய யோகம், மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி இல்லையா, 2ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, குருவும் சேர்ந்து பார்க்க சொல்ல மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள் எல்லாம். அதற்கடுத்து கும்ப லக்னமாக நீங்கள் இருந்து 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் பெற்று மீனராசியில் அமர்ந்துட்டாருன்னு வைங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு கௌரவ ஸ்தானம் இல்லையா, கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம் கௌரவ ஸ்தானம். அந்த 5ஆம் வீட்டிற்கு கும்ப லக்னத்திற்கு 5ஆம் வீடு அந்த மிதுன ராசி வரும். கும்ப லக்னத்துக்கு 8ஆம் இடம் புதனும் வருவார். அப்போ 8ஆம் இடம் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். 5ஆம் இடம் இவருடைய கௌரவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இல்லையா, பூர்வீக இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த புதன் பாருங்க, 5க்கும் 8க்கும் சொந்தக்காரனான இந்த புதன் கும்ப லக்னத்திற்கு மீன ராசியில் போயிட்டு நீச்சம் பெற்றுட்டார் சார். அப்போ நீச்சம் பெற்றால் இவர்களுக்கு கௌரவ குறைச்சலை கொடுக்கணும், ஆயிலே இருக்காது. ஆயிலில் சில இடர்பாடுகளை சில சிரமங்களை கொடுக்கணுன்றது இல்லையா, ஆரோக்கியத்தில் சில பாதிப்பையும் கொடுக்கணுன்றது ரூல். அப்போ புதன் நீச்சம் பெறக்கூடாது இல்லையா, இவர்களுக்கு கௌரவத்தையும் ஒரு நல்ல புகழ் கீர்த்தி செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த புதன் நீச்சம் பெற்றால் இவற்றிலெல்லாம் பல சிரமங்களையும் பல வேதனைகளையும் சொல்லணும்னா துயரங்களையும் கொடுக்கணுன்றது தான் ரூல். ஆனால் இவர்களுக்கு பாருங்கள், புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் இவருக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் உச்சதாரையில் குரு அமர்ந்து 9ஆம் பார்வையாக அந்த குரு பார்க்குறார் சார். அப்போ வீடு கொடுத்த அந்த புதனுக்கு வீடு கொடுத்த அந்த மீனராசினுடைய அதிபதி குரு பகவான் உச்சதாரையில் அமர்ந்து புதனையும் பார்க்கிறார்ன்றதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை 17 வருடங்கள் புதன் தசை மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு கொட்டி கொடுத்துரும் சார். இவர்களுக்கு பணபர ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். இவர்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை. பணபர ஸ்தானத்தில் புதன் போய் அமர்ந்தால் பேச்சு மூலமாக தொழில் கொட்டி கொடுக்கும் இவர்களுக்கெல்லாம். இப்படிப்பட்ட அமர்வுகள் இருக்கணும் சார் இந்த அமைப்பு. அது மட்டுமல்ல, ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தார், முறைப்படி அனுப்பி வைத்தார். அவருடைய ஜாதகத்தில் இந்த அமர்வு தான் சார். எந்த அமர்வுன்னு கேட்டால், அவர் மிதுன லக்னம், மிதுன லக்னாதிபதி புதன் போயிட்டு மீனராசியில், இதே மீனராசியில் போயிட்டு நீச்சம் விட்டுட்டார். இவர் ராகு தசையில் பிறந்திருக்கார். இவருக்கு இப்போ புதன் தசை நடக்க போகுது. அந்த புதன் தசை வரும் காலங்களில் எல்லா ஜோதிடர்களும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் தயவு செய்து எனக்கு இதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி கேட்டார். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா, இந்த புதன் தசையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பீர்கள், தயவு செய்து பிஸ்னஸை தொடவே கூடாது நீங்கள் சொன்னாங்களாம். ஆனால் நான் சொன்னேன் சார், அவருக்கு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆக போகிறீங்க சார். நீங்கள் புதன் எப்படிப்பட்ட யோகத்தை தெரியுமா உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், தொழில் மூலமாக, ஒரு தொழில் இல்லை 2 தொழில் 3 தொழில் தண்ணி, மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் ஆக போகிறீங்க. இந்த புதன் தசையில் 17 வருடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் ஆவீர்கள் என்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மிதுன லக்னாதிபதி புதன் நீச்சம் பெற்று மீனராசியில் அமர்ந்திருந்தாலும் அந்த மீன ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்து அழகாக பார்க்குறார் சார். அப்போ அந்த வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி குரு உட்கார்ந்து அழகாக அந்த புதனை பார்க்கும்போது நேரடி பார்வை சமசப்தம ஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கிறார் சார். தன் வீட்டை தானே பார்க்கின்ற இந்த குரு அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீச்சம் பெற்ற அந்த புதனையும் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அந்த புதன் பலம் பெறுகிறார். இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கணும் சார் இந்த அமைப்பு. அப்போ இவருக்கு புதன் தசை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் பாருங்க, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம். அப்போது இவர்களுக்கு இந்த புதன் தசை நீச்சம் பெற்றதால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றதுக்கு காரணம், அந்த புதனுக்கு வீடு கொடுத்த அந்த புதனையே குரு பார்க்கிறார். தன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனை, நீச்சம் பெற்ற புதனை இவர் பார்க்கிறார் இல்லையா சார். என்றைக்குமே அந்த நீச்சம் பெற்ற கிரகம் அந்த மீனராசியில் அமர்ந்தால் நீச்சம் பெற்ற புதனை அந்த குரு பார்வை நேரடி பார்க்க சொல்ல நீச்ச பங்கமாயிடும் சார். அப்போ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ புதன் தசை இவர்களுக்கு வருங்காலங்களில் கொட்டி கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி. இதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு எந்த தசான்னா நடக்கட்டும் சார், அந்த தசா காலம்லாம் வர சொல்ல
கண்டிப்பாக வீடு கொடுத்தனுடைய வலிமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வலிமையை பொறுத்து தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை கொடுக்குமான்றத சொல்லிட முடியும். ஆனால் வெறும் நீச்சம் பெற்று விட்டார், அசனம் ஆயிடுச்சு, பகை ஆயிட்டாரு இப்படின்ற காரணத்தை வச்சு மட்டும் நம்ம இவர்களுக்கு பலனை சொன்னோம்னா பலன் அப்படியே மாறிடும் சார். அதனால் ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தாலும் பகை அடைந்தாலும் 6-8 மறைந்தாலும் சில கிரகங்கள் சில பார்வைகள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து தான் நாம் அவர்களுக்கு பலனை சொல்லும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். அவயோகத்தை கொடுக்குன்னு ஒருத்தர் சொல்வார். ஆனால் இப்படி தான் சொல்லி அவர் வந்தார் அந்த அன்பர், புதன் தசை எனக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன் அவருக்கு அவயோகம் கிடையாது, உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும்னு சொன்னேன். உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கு ஐயா எனக்கு புதன் தசை நடந்து நீங்கள் சொல்லும்படி வந்தால் கண்டிப்பாக நான் உங்களை கண்டிப்பாக நேரில் சந்திப்பேன்னார். நேரில் சந்திக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது. நீங்கள் புதன் தசையில் அந்த அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிடுவீங்கன்ட்டு. ஏன்னா புதன் கொடுக்கக்கூடிய யோகம் அப்படிப்பட்ட அற்புதமான யோகத்தை கொடுக்கும் சார். நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் தசை மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள் எல்லாம். எனவே நேயர்களே, உங்களுக்கு எந்த தசா நடக்கிறது என்று பாருங்கள், அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை பாருங்கள். அந்த வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா பாருங்க. வலிமை பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் என்று இறுதியாக சொல்லிடலாம் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆஜியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.